ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒரு 9 months ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். எப்போ டாக்டர் எங்களுக்கு டெலிவரி ஆகும், எந்த வாரத்துலேருந்து வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ட்ரூ லேபர் பெயின்ஸ்னால் எப்படி இருக்கும், நார்மல் டெலிவரினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 9 monthsக்கு மேலே வந்துட்டு எங்ககிட்ட ஸ்கேனுக்கோ இல்லை செக்கப்புக்கோ வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கும் சரி, அவங்க மாமியாருக்கு அவங்க அம்மாவுக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். டாக்டர் நார்மல் டெலிவரி ஆகிடுமா, இல்லை ஆப்ரேஷன் மாதிரி போக வேண்டியது இருக்குமா, எப்போ வந்து வலி வந்தது எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு நாங்கள் எங்கள் பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு போகும்போதே உங்கள் லாஸ்ட் பீரியட்ஸ் வந்து எப்போ ஆச்சு அப்படின்றத வச்சு உங்களோட டெலிவரி டேட், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேட்டுக்கு ஒரு 2 weeks முன்னாடியோ இல்லை 3 weeks முன்னாடியோ தான் வந்து பெயின் வந்து நம்ம வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 37 இல்லை 38 weeksக்கு மேலே தான் வந்துட்டு நிறைய பேத்துக்கு பெயின் வரும். ஸோ இதில் ஃபால்ஸ் பெயினும் இருக்குது, ட்ரூ லேபர் பெயின்ஸும் இருக்குங்க. ஃபால்ஸ் பெயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயின் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருந்துட்டு, அதாவது ஒரு நாளில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ மட்டும் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்த உடனே வந்து பெயின் வந்து அதனால சப்சைட் ஆகிடும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது சூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. அதே இது ட்ரூ லேபர் பெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயின் வந்துட்டு மெதுவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு முதுகு தண்டுலேருந்து வலி வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிற்றில் மேல் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக பிடிச்சி வருங்க. லைக் கல்லாட்டம் ஆகும், இறுக்கமாக ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வலியும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. ஒரு 15 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் 2 பெயின்ஸ் வருது, அது 10 seconds மட்டும் இருக்குது அப்படின்னா அடுத்த வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 seconds வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த வலியோட இன்டென்சிட்டியும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதே மாதிரி நீங்கள் என்ன தான் ரெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் வந்து பெயின் வந்து சப்சைடே ஆகாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா ட்ரூ லேபர் பாயிண்ட்ஸ். அப்போ வந்து நீங்கள் கட்டாயம் போய் டாக்டரை பார்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் உடஞ்சி நீர் மாதிரி போகும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அப்படின்னு சொல்கிற அந்த தீட்டு மாதிரி பட ஆரம்பிக்கும். அப்படின்னாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை போய் பார்த்துடணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட அசைவே தெரியாமல் இருப்பாங்க. லைக் 4 to 5 hours வரைக்கும் அசைவே தெரியாமல் இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே டாக்டரை போய் பார்த்துடணும். ஸோ இந்த சிம்டம்ஸில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்த்துடணும். ஒரு சிலர் வந்துட்டு 9 மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஸோ வலி எப்போ வேணாலும் வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பேபி வந்து லைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். எதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேபியோட தலை வந்து நம்மளோட பெல்விஸ்குள்ளே போகுது. அதாவது நம்மளோட அந்த பெல்விக் போன்குள்ளே வந்து கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும் ஹெட்டு. அப்போ தான் அடுத்து பெயின் வர ஆரம்பிக்கும் அப்படின்றது அர்த்தங்க. ஸோ கீழே இறங்கி உள்ளே போகும்போது நம்ம வயிறு வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதை தான் லைட்டனிங்னு சொல்லுவோம். அதை தான் அடிவயிறு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து 1 or 2 weeksலேயே வர்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்மளால் ஆனதை என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஃபியூ டிப்ஸ் வந்துட்டு இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ பேஷண்ட்டுக்கும் சரி டாக்டருக்கும் சரி நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்க ரெக்கவரி ஆகிடுவாங்க. அண்டு பிளட் லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தியான டயட்டாக எடுத்துக்கணும். அண்டு ஹெல்த்தியான டயட்டோடு சேர்த்து நம்மளோட எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து இடுப்பெலும்பு ரொம்ப இலக்கம் கொடுத்து ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை. பட் அது வந்து ஒரு தவறு. நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இடுப்பெலும்பும் நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஹெட்டு வந்து கீழே வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் போங்க, ஒரு 30 minutes வந்து வாக் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து லைட்டாக உங்களால் பண்ண முடியும் அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த குக்கிங் பண்ணிக்கலாம், காய்கறி வெட்டிக்கலாம், அண்ட் வீடு கூட்டுறது அதெல்லாம் வந்துட்டு மெதுவாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டெலிவரி ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா பேபியோட வெயிட் வந்து எப்போ 4 கிலோ கிட்ட வந்துருச்சோ அப்போ வந்து நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி இல்லைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பேபியோட வெயிட்டும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நம்மளும் கரெக்டாக சாப்பிட்ருக்கணும்.
சாப்பிட்ருக்கணும், அளவாக சாப்பிட்ருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து உங்களுக்கு பிபியோ இல்லை சுகரோ இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஆன்டினேட்டல் பீரியடில் கரெக்டாக வந்துட்டு கேர் எடுத்து கரெக்டாக டாக்டர் சொல்கிற அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியான பேபியாக இருந்தீங்க, நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி ஈஸியாகவே பாசிபிள் தாங்க. அடுத்தது லேபர் பெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, டாக்டர் வந்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் உங்கள் குழந்தைய சுற்றி வாட்டர் லெவலாம் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா பேபி அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அடுத்து என்எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அது என்னென்னா பேபியோட ஹார்ட் பீட் வேரியேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு பெல்விக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வாயில் வந்து எவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. நல்லா விரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பெயினை வந்து இன்னும் அதிகப்படுத்தி லேபரை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பெயின் அதிகமாகும்போது என்னென்னா மேல் வயிறு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ அப்படி ஆகும்போது இறுக்கமாக பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வலி. அதோட சேர்த்து உங்களுக்கு இடுப்பு வலியும் இருக்குங்க. அதோட சேர்த்து என்னென்னா நல்ல தலையும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி தலை கீழே இறங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்துட்டு 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிஞ்சு தான் நம்மளோட அந்த தலை வந்து கீழே வருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா அதுதான் வந்து பெர்த் கனால் அப்படின்னு சொல்லுவோம். அது வழியாக தான் பேபி வந்து கீழே இறங்கி வருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். அந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வருவாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ஸ் நல்லா விரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு நல்லா வலி வந்திருக்கணும், அண்ட் பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து கரெக்டான பிளேஸில் இருந்திருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்து பாசிபிள். ஸோ ஒன்ஸ் வந்து தலை கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எபிசாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். அதாவது பேபியோட ஹெட்டு வந்துட்டு வெளியில் வரப்போ அந்த இடம் வந்து நல்லா விரிஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து கட் பண்ணி விடுவோம் அந்த இடத்துல. அது எபிசாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரீசூச்சர் பண்ணிக்குவோம். அண்ட் பேபியோட ஹெட்டு வந்துட்டு நல்லா வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ஹெட்டை பிடிச்சி உங்களுக்கு அடுத்து பேபியோட பாடி அண்டு லெக்ஸ் அதெல்லாம் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நஞ்சுக்கூடிய டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த எபிசாட்டமி சூச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் டெலிவரி. ஸோ நார்மல் டெலிவரிக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நார்மல் டெலிவரிக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில ரீசனுக்காக வந்துட்டு நம்ம சிசேரியன் போக வேண்டியது இருக்கும். அதுதான் எமர்ஜென்சி சிசேரியன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபியோட ஹார்ட் பீட் எப்போ ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குதோ, இல்லை பனிக்கோட நீரை வந்துட்டு உடச்சி விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து மோஷன் போயிருந்தாலோ, மோஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷாவோ இல்லை க்ரீனிஷாவோ இல்லை ப்ரௌனிஷாவோ அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து பேபி வந்து டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுவோம். அப்படி இல்லை ஒரு சில காரணங்களால பேபியோட ஹார்ட் பீட் கம்மியாகுது அப்படின்னாலும் சிசேரியன் போக வேண்டியது இருக்கும். ஸோ டெலிவரி எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி நீங்களும் பேபியும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்கள் டாக்டர்ஸ் நினைப்பாங்க. என்ன மோட் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் சரி பேபியும் நீங்களும் ஹெல்த்தியாக இருந்தாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நார்மல் டெலிவரி.